ரைஸெல்லாம் நேற்று எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் ஃபோன் போட்டாங்க. அப்போ நான் அட்டன் பண்ணி பேசினேன். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இருக்கோம் அப்படின்னாங்க. பிறகு இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னொரு அக்கா அவனுக்கு நான் ஃபோன் போட்டு பேசினேன். எப்படிக்கா நல்லா இருக்கீங்களா விசாரிப்பேன். நான் ஒரு நாள் விசாரிப்பேன் குடும்பங்களை, தெரிஞ்சவங்க குடும்பங்களை ஃபோன் போட்டு விசாரிப்பேன். நல்லா இருக்குன்னு. ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரசிக்கப்பட்டவங்க ஃபோன் போட கத்தர் இருக்கிற பேர் நல்லா இருக்கு அப்படின்னு. நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் கத்தர் நல்லா வச்சுருக்காரு எங்களை, கத்தருக்கே மகிமை உண்டாகுதா எப்படிலாம் நம்ம சொல்லணும். வெறுப்பு சட்டி போய் அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்திலையும் பைபிள் வசனத்திலையும் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு அந்த இதை கொடுக்கும்போது கத்தர் நம்மளே ஆசீர்வதிக்கிறார். ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்கிறாரு. ஆமென். அதுபோல தான் நம்ம ஆண்டவரை தேடணும். அப்போ தான் கத்தர் நம்மளே ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.